பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே. சொல்ல போனா பெருமாள் நிறைய ஹதீஸ்களை சொல்லுவான். இந்த மார்க்கத்தை கற்றவர்கள் ஆலிம் பெருமக்கள் பெருமானார் தன்னோடு ஒப்பிட்டு சொல்வார்களாம், ஃபலுல் ஆலிமி அலல் ஆபித், மார்க்கத்தை கற்காமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நபர் ஆபித். தொழுகையுடைய சட்டம் தெரியல, ஆனா நிறைய தொழுதுட்டே இருக்காரு, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தொழுதுட்டே இருக்கிறார். அல் ஆபித், தொழுகையின் சட்டம் தெரியாமல் மார்க்கம் தெரியாமல் நிறைய தொழக்கூடிய நபர் ஆபித். இவரை விட ஒரு ஆளின் மார்க்கம் கற்றறிந்தவரின் சிறப்பு என்ன தெரியுமா? ஃபலில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவு, பௌர்ணமி நிலா அது எப்படி மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் பிரகாசமானதோ அது போன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பௌர்ணமி நிலாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் மார்க்கத்தை கற்றவர்களை கண்ணிமிக்கவர்களே. எனவே கல்வி என்பது ஒளி, குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி. நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த கல்விகள் போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் மதரசாக்களை விட்டு பிள்ளைகளை தூரப்படுத்துகிறோம். பல்வேறு பக்த மதரசாக்களாகட்டும், அரபி மதரசாக்களாகட்டும், மஸ்ஜிதுகளாகட்டும், எவ்வளவு கல்வியை விட்டு பிள்ளைகளை தூரப்படுத்துவோமோ, எவ்வளவு இடைவெளியை ஏற்படுத்துவோமோ அந்த அளவிற்கு அறியாமை இருள் உள்ளே வந்து புகுந்துவிடும். ஈமான் பல்வேறு இபாதத்துகளின் ஒளி உள்ளே இல்லாமல் போக மன்னிக்கிறவர்களே. எனவே இந்த காலத்தின் கட்டாயமாக குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி ஞானத்தை நம்முடைய குழந்தைகளின் உள்ளங்களிலே நாம் பூத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிக்கிறவர்களே. இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உலகத்தின் சகல வஸ்துக்களும் துஆ செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருள் புரிகிறார்கள், வஅஹ்லு ஸமாவாத்தி வல் அர்ள், வானில் இருக்கிற மலக்குகள் பூமியில் இருக்கிற மற்ற எல்லா படைப்புகளும் துஆ செய்கிறது. ஹத்த நம்லத்து ஃபீ ஹுஜரிஹா, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எறும்புகள், பொந்துகளுக்குள் வசிக்கிற எறும்புகள் உட்பட, ஹத்தல் ஹூத், கடலில் இருக்கிற மீனினங்கள் உட்பட அத்தனையும் துஆ செய்கிறது மார்க்கத்தை கற்பவர்களுக்காக. மக்தபடியில் ஓதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அரபி மதரசாக்களில் ஓதுகிற நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக அல்லாஹ் மலக்குமார்கள் தொடங்கி அற்ப படைப்புகள் உட்பட அத்தனையும் துஆ செய்கிறது கண்ணிமிக்கவர்களே. எல்லோரின் துஆக்கள் கிடைக்கிறது. எனவே மார்க்க கல்வியின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சொல்லப்போனால் நாளைக்கு மறுமையில